ஹீரோ விஜய்க்கு வேற ஆப்ஷனே இல்ல. வெண்பா ரொம்பவே பிடிவாதமா இருக்கா. எனக்கு புது அம்மா வேணும், இன்னும் உங்களுக்கு 2 நாள் தான் டைம், அதுக்குள்ள எனக்கு அம்மா வந்தே ஆகணும், இல்லன்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன் அப்படின்னு தாமாலே சத்தியம் பண்ணி சொல்லிட்டா. இதனால விஜய் அதிக அளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரு. இடையில இந்த ரஞ்சிதா வேற சூழ்நிலை புரியாம மாமா என்னைய கட்டிக்கோங்க அப்படின்னு வந்து நிக்கவும் விஜய் ரஞ்சிதாவை அடிக்கவே போயிட்டாரு. நான் ஒண்ணு இந்த கல்யாணத்தை எனக்கு பிடிச்சு பண்ணல, என் பொண்ணுக்காக தான் பண்றேன்னு திடீர்னு விஜய் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெண்பாவுக்கு அம்மா வர போறவ 2 மாசம் மட்டும் இருந்தா போதும், அதுக்குள்ள வெண்பாவுக்கு அம்மான்ற வார்த்தையை சொன்னாலே வெறுப்பு ஏற்படுற மாதிரி பண்ணி வீட்டுக்கு வர போற பொண்ணை எப்படியாவது வெளியே அனுப்பிடலாம் அப்படிதான் திட்டம் போட்டுட்டு இருந்தாரு. ஆனா இப்ப திடீர்னு கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. வேற வழி இல்ல, மறுபடியும் அன்னபூர்ணி அம்மாவட்டே பேசுப்பா அப்படின்னு வித்யா அம்மா சொன்னவும் மறுபடியும் அன்னபூர்ணிக்கு போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் என்னாச்சுன்னா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்க. ஏன்னா விஜய் கேட்ட மாதிரி ஒரு 3 பெண்களை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 3 பெண்களும் வெவ்வேறு வகையா இருக்கவும் இவங்க யாருமே தான் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் வேற ஒருத்தர பாருங்கலாம் சொன்னாரான்னு தெரியல. அதனாலதான் அன்னபூர்ணி அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆனா விஜய் இப்ப போன் பண்ணி யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் அன்னபூர்ணி அம்மா வீட்டுக்கு வந்திருக்க மல்லி சாப்பிடறதுக்காக டைனிங் டேபிள் வந்து உட்கார்றதுக்கும் சரியா இருந்து போச்சு. ஏற்கனவே மல்லிக்கு மிகப்பெரிய பணமுடை இருக்கு. 20 லட்சம் ரூபாவை 2 மாசத்துக்குள்ள புரட்டி ஆகணும். ஊர்ல மல்லியோட அண்ணனும் அண்ணியும் வசமா அந்த திருக்கிட்ட சிக்கி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் அறிமுகம் பண்ணி வச்ச பெண்களை விட மல்லி 100க்கு 200% நேர்மையானவ, உண்மையா இருப்பா. அதனால மல்லி பத்தியே சொல்லலான்னு முடிவு பண்ணிதான் தம்பி ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டதும் விஜய் பணத்தை பத்தி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை அவங்களுக்கு சரியா காதல விழ போல. என்ன தம்பி சொன்னீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்டுட்டு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்டதும் 20 லட்சம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதானே, 20 லட்சம் என்ன, அதுக்கு மேலேயும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன், ஆனா என்னோட கண்டிஷனுக்கு எல்லாமே சரியா ஒத்து வரணும் அப்படின்னு விஜய் அழுத்தமா சொல்லவும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் பேசிட்டு லைனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட 20 லட்ச ரூபாய் பணம் ரெடின்ற விஷயத்த சொன்னாங்க. மல்லிகை தலகால் புரியல. 2 மாசம் தான் வேலை, 20 லட்ச ரூபாய் பணம், என்ன வேலை அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு குழந்தைய பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவும் சந்தோஷமா குழந்தைய பாத்துக்கணும் அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி மட்டும் குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டேன்னா 2 நாள் உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, நீ அந்த 2 மாசத்துல அந்த குழந்தை உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் மல்லிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு புரியல பெரியமா அப்படின்னு சொன்னதும் விஜய பத்தியும் வெண்பாவை பத்தியும் பேரை குறிப்பிடாம அவங்க 2 பேரை பத்தியும் முழுசா சொல்லி முடிச்சாங்க. உண்மையில மல்லிக்கு இது எவ்வளவு சங்கடமான வேலை அப்படின்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் 2 மாச வேலைக்காக யாரு 20 லட்சம் ரூபாய் தருவா? ஆனாலும் ஒரு குழந்தை தன்னை வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கணும் அப்படின்றது மல்லிக்கு சுட்டு போட்டாலும் வராது. அரமனசோட அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உடனே சந்தோஷமா விஜய்க்கு தகவல் சொல்லி மறுநாள் காலையில கிளம்பியும் வர சொன்னாங்க. ஒரு குழந்தைய கஷ்டப்படுத்துறது அப்படின்றது மல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமமான செயலாச்சு. வேண்டா வெறுப்பாதான் மறுநாள் காலையில அன்னபூர்ணியமா வர சொன்னதும் வேண்டா வெறுப்பா வந்து நின்னாங்க. மல்லி வரும்போதுதான் விஜய் மல்லிய பார்த்தாரு. பார்த்ததுமே டக்குன்னு டென்ஷன் ஆகி இந்த பொண்ணா அப்படின்னு விஜய் ஆச்சரியப்படவும் விஜய பார்த்த மல்லியும் இந்த ஆளா அப்படின்னு அவங்களும் கோவப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.